காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ சுந்தரானந்த சித்தர் திருவடிகளே போற்றி. சித்தர் ஸ்ரீ சுந்தரானந்தர் 18 சித்தர்களில் மிகவும் முக்கியமானவர் ஆவார். அவர் கிஷ்கிந்தை மலைத்தொடரில் வாழ்ந்து வந்த நவகண்ட ரிஷியின் பேரனும் ஆவார். அவர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவர் சட்டைமுனி சித்தரின் சீடன் ஆவார். சட்டைமுனி சித்தரும் சித்தர் சுந்தரானந்தரும் சதுரகிரி மலையில் வசிக்கும் காலத்தில் ஒரு நாள் அகஸ்திய முனிவர் அங்கே வந்தார். வந்தவர் 3 நாட்கள் அவர்களுடன் தங்கியிருந்தார். அவர்களுடன் தங்கியிருக்கும் வேளையிலே அவர்களுக்கு சித்த மருத்துவம் குறித்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் அகஸ்திய முனிவர். அகஸ்திய முனிவர் தினமும் தான் கொண்டு வந்திருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த பின்னரே அவரது உபதேசங்களை சட்டைமுனிநாதருக்கும் சுந்தரானந்தருக்கும் அருள்வார். அகஸ்திய முனிவர் 3வது நாளில் அங்கிருந்து வேறு ஓர் இடத்திற்கு செல்வதற்காக புறப்பட்டார். அப்படி புறப்படும் வேளையிலே சித்தர் சுந்தரானந்தர் அகஸ்திய முனிவரிடம் அவர் அபிஷேக ஆராதனைகள் பண்ணிய சிவலிங்கத்தை தங்களுக்கு தந்து அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அகஸ்திய முனிவரும் அதற்கு சம்மதித்து அவர் கொண்டு வந்திருந்த சிவலிங்கத்தை சட்டைமுனிநாதருக்கும் சுந்தரானந்தருக்குமாக கொடுத்தார். அந்த சிவலிங்கத்தை வாங்கிக் கொண்ட சுந்தரானந்தரும் அதை சதுரகிரி மலையிலே பிரதிஷ்டாபனம் பண்ணி அபிஷேக ஆராதனை செய்து வந்தார். அந்த சிவலிங்கம் தான் சுந்தர மகாலிங்கம் என்ற பெயரில் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. இன்னொரு லிங்கம் இருக்கின்றது, அது சந்தன மகாலிங்கம். அகஸ்திய மகாமுனிவர் சித்த மருத்துவம் மட்டுமல்லாமல் ரசவாத வித்யையையும் சுந்தரானந்தருக்கு கற்பித்திருந்தார். அதனால் சுந்தரானந்தர் அதிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஜோதிடம், வானசாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களிலும் அவர் மிகவும் தேர்ச்சி அடைந்திருந்தார். காலங்கள் கடந்து போயின. சுந்தரானந்தர் தனது குருவான சட்டைமுனிநாதரிடம் விடை பெற்றுக் கொண்டு மதுரையை நோக்கி பயணமானார். மதுரையை நோக்கி பயணிக்கும் வேளையிலே திருப்புவனம் என்ற பெயருடைய ஊர் வந்து சேர்ந்தார். அந்த ஊரில் கோவில் கொண்டிருந்த புவனநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் பொங்கியது. அதனால் அவரை சென்று தரிசனம் செய்தார். அந்த ஊரில் ஒரு நடன பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் பொன்னினையாள். அவள் புவனநாதர் மேல் அதீதமான பக்தி கொண்டிருந்தாள். அவளது வாழ்க்கையில் ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது. அது புவனநாதருக்கு ஒரு உற்சவ மூர்த்தியை உருவாக்க வேண்டும். அதுவும் தங்கத்தால் ஆன உற்சவ மூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் அதற்கான பணம் அவளிடம் இல்லை. அதனால் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டாள். அவள் நடனமாடி கிடைக்கும் பணத்தில் சிறிதளவு சேமித்து விட்டு மிச்சத்தை வைத்து அந்த கோவிலுக்கு வரும் சிவனடியார்களை அவளுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அமுது படைப்பதை ஒரு கடமையாக கொண்டிருந்தாள். பொன்னினையாள் புவனநாதர் கோவிலுக்கு சில சிவனடியார்கள் வந்திருப்பதை அறிந்து அவர்களை தன் வீட்டிற்கு அமுது உண்ண அழைத்தாள். சுந்தரானந்தரும் அவர்களில் ஒருவராக இருந்தார். சிவனடியார்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். மதிய வேளை ஆகிவிட்டது. சிவனடியார்களும் அமுது உண்ண வீட்டிற்கு வந்துவிட்டனர். அவர்கள் எல்லோருக்கும் தடுக்கு பாய்களை கொடுத்து விருந்து உண்ண அமரும்படி பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டாள். அவர்களும் கை கால்களை கழுவிக்கொண்டு விருந்து உண்ண அமர்ந்து விட்டார்கள். வாழை இலையை போட்டு அன்னம் பரிமாற துவங்கினாள். அன்னம் பரிமாறி ஆகிவிட்டது. சிவனடியார்களும் அன்னம் புஜிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் அன்னத்தில் கை வைக்கவே இல்லை. அப்படியே அமர்ந்திருந்தார். பொன்னினையாளுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. மற்ற அடியார்கள் அன்னம் புஜிக்கும் போது ஏன் இவர் மட்டும் அன்னம் புஜிக்காமல் அமர்ந்திருக்கிறார்? சரி, நமக்கு அவரிடமே கேட்போம் என்று எண்ணியவள் அவரிடம் சென்று, சுவாமி, மற்ற அடியார்கள் எல்லோரும் அன்னம் புஜிக்கும் போது நீங்கள் மட்டும் அன்னத்தை தொடாமல் அமர்ந்திருக்கிறீர்களே, அதன் காரணம் என்னவோ? அடியவள் அதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அதை கேட்ட சிவனடியார் குறுநகை பூத்தார். அந்த சிரிப்பை பார்த்த பொன்னினையாள் தன்னை மறந்தாள். இப்படி ஒரு அழகு அந்த சிரிப்பில். அவர் கீழ்கண்டவாறு திருவாய் மலர்ந்து அருளினார். தாயே, நீங்கள் சமைத்திருக்கும் பதார்த்தங்களின் வாசனை என்னை புஜிக்க தூண்டுகிறது. ஆனால் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அதில் ஏதோ கவலை உங்களை வாட்டுகின்ற
இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதனால் அன்னம் புஜிக்க மனம் மறுக்கிறது. பெண்கள் சிரித்த முகத்துடன் பூர்ணமான மன சந்தோஷத்துடன் அன்னம் பரிமாற வேண்டும். அப்பொழுதுதான் பரிமாறுபவருக்கும் சரி புஜிக்கின்றவருக்கும் சரி மன திருப்தி உண்டாகும். அதனால் உன் கவலைக்கான காரணத்தை என்னிடம் சொல், அதை தீர்த்துவிட்டு அன்னம் புசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பொன்னினையாள் அழுதே விட்டாள். அவள் தன் மனக்கவலைக்கான காரணத்தை அந்த சிவனடியாரிடம் கொட்டிவிட்டாள். அந்த சிவனடியாரும் அதை மிகவும் பொறுமையாக கேட்டார். அவள் சொன்னதாவது: அடியவரே, எனது ஆசையெல்லாம் புவனநாதருக்கு தங்கத்தாலான ஒரு உற்சவ மூர்த்தி பண்ண வேண்டும் என்பதுதான். என்னிடம் இருப்பதோ ஓடு, பித்தளை, செம்பு, தகரத்தால் செய்த சாமான்கள் மட்டுமே. பணமும் போதுமானதாக இல்லை. தங்க வேலை செய்யும் ஆசாரியிடம் கேட்டபோது அதற்கு நிறைய தங்கம் வேண்டும், அதற்கு நிறைய செலவு ஆகும், அதனால் அந்த வீண் முயற்சியில் இறங்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆகையினால் நான் மிகவும் கவலையுடன் இருக்கிறேன். என் ஆசையை அந்த புவனநாதர் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெருமூச்சும் விட்டாள். அவள் கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அந்த சிவனடியார் மீண்டும் திருவாய் மலர்ந்து அருளினார்: தாயே, உன்னிடம் இருக்கும் செம்பு, ஓடு, பித்தளை, தகர சாமான்களை எடுத்து வந்து என் முன்னே வை என்றார். அவளும் அவர் சொன்னபடி அவளிடம் இருந்த ஓடு, பித்தளை, செம்பு, தகர சாமான்களை அவர் முன்னே கொண்டு வந்து வைத்தாள். அவரும் தன்னிடம் இருந்த திருநீற்று பையிலிருந்து சிறிது திருநீற்றை எடுத்து ஏதோ மந்திரத்தை கோரி அந்த சாமான்கள் மீது போட்டார். அதற்கு பின் மீண்டும் அவளிடம், இன்று இரவு தீ மூட்டி அதில் இந்த சாமான்களை போடு, பிறகு என்ன நடக்கிறது என்பதை பார் என்றார். அவளும், அடியவரே, சாமான்களை தீயில் இடும்போது தாங்களும் இருக்க வேண்டும். அதனால் இன்று இரவு இங்கே தங்கிவிட்டு நாளை விடிந்ததும் செல்லலாமே என்றாள். அடியவரும், இல்லை தாயே, அடியார்கள் ஒருவர் வீட்டிலும் இரவு தங்க மாட்டார்கள். ஆலயங்களிலோ மடாலயங்களிலோ தான் இரவு தங்குவார்கள். அந்த நியதிப்படி அடியேனும் உன் வீட்டில் இரவு தங்க முடியாது. ஆகையினால் நான் மதுரையை நோக்கி செல்கிறேன். மீனாட்சி அம்மையின் ஆலயத்தில் சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு அருகில் இருப்பேன். உனக்கு ஏதாவது தேவையிருப்பின் அங்கே வந்து பார் என்று சொல்லி அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு மதுரையை நோக்கி பயணித்தார். அன்று இரவு அடியார் சொன்னதைப் போல தீ மூட்டி அடியார் முன் கொண்டு வந்து வைத்த அந்த ஓடு, செம்பு, பித்தளை, தகர சாமான்களை கொழுந்து விட்டெறியும் தீயில் இட்டாள். சிறிது நேரம் சென்று தீ தணிந்தபின் தீயிலிட்ட சாமான்களை பார்த்தபோது அவளுக்கு தன் கண்களை நம்பவே முடியவில்லை. தான் பார்ப்பது கனவா இல்லை நிஜமா என்று ஒரு நிமிடம் திகைத்து போனாள். அவள் ஆச்சரியமடையும் அளவுக்கு என்ன அதிசயம் நிகழ்ந்தது? ஆம், ஓர் அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. அவள் தீயில் இட்ட அத்தனை சாமான்களும் தங்கமயமாக மாறியது. அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு முன் சொன்ன ஆசாரியிடம் சென்றாள். அவரும் அவள் கேட்டவாறு சிலை செய்து தர ஒப்புக்கொண்டார். சிலையையும் வடித்தாகிவிட்டது. அதை ஆசாரி பொன்னினையாளிடம் காட்டினார். அதன் அழகில் அவள் தன்னை மறந்தாள். அதை அவள் தன் மாரோடு அணைத்து கொண்டாள். அதன் கன்னத்தில் கிள்ளினாள். கிள்ளின வடு இன்றும் அந்த சிலைகளில் நமக்கு காணலாம். கண்களில் கண்ணீர் மழையாக பொழிந்தது. அந்த சிலையை செய்ய காரணமாயிருந்த சிவனடியாரிடம் அதை காட்டி ஆலயத்துக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவரையும் உடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சிலையையும் எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி வந்தாள். மதுரைக்கு வந்த சிவனடியார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருந்த 4 மாட வீதிகளிலும் அலைந்து திரிந்தார். அவரை பார்த்த மதுரை மக்கள் அவரது முக தேஜஸில் மயங்கினார்கள். அவரை பார்க்க மக்கள் கூடினார்கள். அவர்களில் இருந்து ஒரு ஆணை பெண்ணாக மாற்றி அவர்கள் முன் காண்பித்தார். அதேபோல் அதே பெண்ணை மீண்டும் ஆணாக மாற்றி காண்பித்தார். ஒரு முதியவரை இளைஞனாக்கியும் காண்பித்தார். அதேபோல் அதே இளைஞனை முதியவராகவும் மாற்றி காண்பித்தார். இப்படியாக பல திருவிளையாடல்களை செய்து காட்டினார். இதை பார்த்த மக்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். இந்த செய்தி அப்பொழுது மதுரையை ஆண்ட மன்னன் அபிஷேக பாண்டியனையும் சென்று அடைந்தது. பாண்டிய மன்னன் தன் தூதர்களை அந்த சிவனடியாரிடம் அனுப்பி தன்னை வந்து காணுமாறு ஆணை பிறப்பித்தான். தூதர்களும் அரச ஆணையை சிவனடியாரிடம் கூறி தங்களுடன் அரண்மனைக்கு வருமாறு அழைத்தார்கள்.
சிவனடியாரும் அவர்களிடம், மன்னனுக்கு என்னை காண வேண்டும் எனில் இங்கே வந்து பார்க்கச் சொல் என்று பதில் அளித்தார். தூதர்களும் சிவனடியார் சொன்னதை அப்படியே சென்று மன்னனிடம் கோரினார்கள். இந்த பதிலை கேட்ட மன்னன் கோபம் அடையவில்லை. மாறாக, நாம் அங்கேதான் சென்று பார்ப்போமே என்று சிந்தித்தவாறு சிவனடியாரை காண தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டான். சிவனடியார் இருக்கும் இடத்தை வந்து அடைந்தான் மன்னன். அங்கே சிவனடியார் இருப்பதை பார்த்த மன்னன் சிவனடியாரை நோக்கி கேட்டான், சிவனடியாரே, நீங்கள் ஏதோ பெரிய சித்தன் என்றும் ஆணை பெண்ணாக்கியும் பெண்ணை மீண்டும் ஆணாக மாற்றியும் முதியவரை இளைஞனாக மாற்றியும் இளைஞனை முதியவராக மாற்றியும் இதுபோல் பல சித்து வேலைகள் செய்து வருவதாக நாம் கேள்விப்பட்டோம். அது உண்மையாக இருக்குமெனில் இந்த கோவில் கல் மண்டபத்தில் இருக்கும் கல் யானையையும் கரும்பை தின்ன வைக்க உங்களால் முடியுமா? அப்படி முடியுமெனில் நாம் தாங்களை மகா சித்தனாக அங்கீகரிக்கின்றோம். இல்லையெனில் பாமர மக்களை ஏமாற்றிய குற்றத்திற்காக தங்களுக்கு கடுமையான தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. என்ன, சம்மதமா? அதற்கு சிவனடியாரும் சம்மதம் என்று சொல்வதைப் போல் தலையை அசைத்தார். அவர்கள் எல்லோருமாக மீனாட்சி அம்மன் கோவில் கல் மண்டபத்தில் செதுக்கப்பட்டிருந்த கல் யானையின் முன் வந்து நின்றார்கள். சிவனடியாரின் சொல்லுக்கிணங்கி அரசன் ஒரு கட்டு கரும்பை வரவழைத்து கல் யானையின் முன் இட்டார். சிவனடியாரும் கரும்பு கட்டிலிருந்து ஒரு கரும்பை எடுத்து கல் யானையின் முன் காட்டி சாப்பிடு என்பது போல் கண்ணை சிமிட்டினார். கல் யானை உயிர் பெற்று எழுந்தது. அந்த கரும்பு கட்டு அனைத்தையும் தின்று தீர்த்தது. மீண்டும் கல்லாக மாறியது. இதை கண்ட அரசனும் கூடி நின்றவர்களும் அதிசயித்தனர். அரசன் சிவனடியாரின் திருப்பாதங்களில் தண்ட நமஸ்காரம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். சிவனடியாரும் அரசனை மன்னித்து, என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என்றார். அரசனும் தனக்கு குழந்தை இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் அவரிடம் சொன்னான். அவரும் உனக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் என்று ஆசிர்வதித்து அங்கிருந்து சென்று விட்டார். அரசனும் ஒரு வருடத்தில் அழகான ஓர் ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தான். அவன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. பொன்னினையாள் சிலையை எடுத்துக்கொண்டு மதுரையை வந்து அடைந்தாள். வந்தவள் நேராக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்குள் நுழைந்தாள். ஆலயம் முழுவதும் அந்த சிவனடியாரை தேடினாள். எங்கும் தென்படவே இல்லை. மிகவும் வருத்தத்துடன் துர்க்கை சந்நிதிக்கு வந்தாள். சந்நிதிக்கு அருகில் ஒரு சிவனடியார் அமர்ந்திருப்பதை கண்டாள். அவர் அருகில் வந்து உற்று நோக்கினாள். அந்த முகத்தில் ஜொலித்த தேஜஸ் கண்டு தன் வீட்டிற்கு வந்த சிவனடியார்தான் அங்கே அமர்ந்திருக்கின்றார் என்பதை உறுதி செய்து கொண்டாள். அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். தியானத்தில் இருந்து சிவனடியார் விழித்து எழும் வரை நாம் அவருக்காக பூப்பந்தல் இடுவோம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அவருக்காக பூப்பந்தல் இட ஆரம்பித்தாள். சிறிது நேரம் சென்றது. சிவனடியார் தியானத்தில் இருந்து எழுந்தார். இதை பார்த்த பொன்னினையாள் சிவனடியாரிடம், ஐயனே, என்னை தெரிகிறதா? ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்து உணவருந்தியது மட்டுமல்லாமல் சிலை செய்ய தங்கம் உருவாக்கி தந்தீர்களே, அவள்தான் நான். சிலை வடித்தாகிவிட்டது. அதை தாங்களிடம் காட்டி ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாமல் சிலையை கோவிலில் சமர்ப்பிக்கும் போது தாங்களும் கூடவே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவே அடியவள் தங்களை தேடி வந்தேன். என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என்னுடன் வர கருணை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். சிவனடியாரும், அம்மா, அந்த புவனநாதர் மேல் நீ வைத்திருந்த கபடமற்ற பக்தியே இதை நடத்தி கொடுத்தது. உன் எண்ணம் நிறைவேறிவிட்டதல்லவா? உன் கள்ளம் கபடமற்ற பக்திக்கு சாட்சியாக இந்த சிலை எப்போதும் அழியா புகழுடன் இருந்து கொண்டிருக்கும். உனக்கு எப்பொழுதும் என் ஆசிர்வாதங்கள் உண்டு. சென்று வா என்று கூறினார். பொன்னினையாளும், ஐயனே, தங்களுடைய பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். அதற்கு சிவனடியாரும், அடியேனின் பெயர் சுந்தரானந்தர் என்பதாகும். வல்லப சித்தர் என்றும் அழைப்பார்கள். அந்த சுந்தரனும் இந்த சுந்தரனும் எல்லாம் ஒருவனே என்று சொன்னவர் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நிர்விகல்ப சமாதியில் அமர்ந்து விட்டார். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் திருப்புவனத்திற்கு திரும்பிவிட்டாள். பொன்னினையாள் அன்று சமர்ப்பித்த அந்த சிலையானது இன்றளவும் புவனநாதர் கோவில்
கோவிலில் இருப்பதை நமக்கு பார்க்கலாம். அன்று அவள் பூப்பந்தல்ட்டது இன்றளவும் வழிபாடாக நடந்து வருகிறது. பூக்கூடார வழிபாடு என்று இப்பொழுது அது அழைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். விடை பெறுவது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமः.